ஒரு 3 ஃபுட் காம்பினேஷன் வந்து நம்ம தப்பா எடுத்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லைக் 1 ஃப்ரூட்ஸும், சாலிட் ஃபுட்ஸும் கம்பைன் பண்ணக்கூடாது. லைக் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஃப்ரூட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டேஸ்ட் வந்து மாறுறதுக்காக. அவங்களுக்கு அது பழக்கமாவே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுமே வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரூட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் டைஜஷனுக்கு டைம் குடுங்க. அதுக்கப்புறமா சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி பண்றப்போ உங்க டைஜஷன்ல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன் சொல்றேன்னா, ஃப்ரூட்ஸோட டைஜஷன் வேல்யூ வேற, சாலிட் ஃபுட்ஸோட டைஜஷன் வேல்யூ வேற. ஸோ 2யும் கம்பைன் பண்றப்ப ட நம்மளுடைய ஸ்டொமக்னால ப்ராப்பரா டைஜஷன் பண்ண முடியாது. ஸோ அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா குடிப்பாங்க. அது முக்கியமா இந்த சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப, சாப்பாடு வந்து முழுங்க வைக்கணுங்கிறதுக்காக தண்ணிய குடின்னு சொல்லுவாங்க. சில சமயம் காரம் அதிகமாயிட்டாலும் தண்ணி நெறைய எடுத்துக்குவாங்க. நெறைய ரீசன்ஸ்னால வந்துட்டு இடையில வாட்டர் வந்துட்டு இன்டேக் பண்ற ஹேபிட் வந்து நெறைய ஆயிருச்சு. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னாலுமே உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வாட்டர் ஸ்டாப் பண்ணணும். சாப்பிட்டுட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் வாட்டர் திருப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ உங்க டைஜஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஃபுல்லா வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் வந்து உங்களுடைய ஃபுட்ட மட்டும் வந்துட்டு டைஜஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 திங் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குவான்டிட்டீஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கொஞ்சம், 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 கொஞ்சம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10லயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சீங்கன்னாலும், உங்க உடம்புனால டைஜஷன் அதாவது உங்க ஸ்டொமக்னால டைஜஷன் பண்ண முடியாது. சிம்பிளா இருக்கிறது தான் உங்க பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் 10 டிஷ் இருக்கு என்ன பண்றது அப்டின்னா, நீங்க அதுல சாப்பிடாத டிஷ்ஷ ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஏதாவது 2வது 3 அந்த மாரி வச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டைஜஷன் ஹெல்த்த வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேக்ஸிமம் இந்த 3 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாம இருங்க. ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய டைஜஷன் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தி வேல உங்க வெயிட் லாஸ் இருக்கணும், இல்ல வெயிட் கெயின் இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.